நண்பா பாக்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் நண்பா. என்ன சொல்றேன் அப்படின்னா, யாரையும் பார்த்து ஆச்சரியப்படாதீங்க. இவர மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும், நம்மளாலாம் பெரிய ஆளாக முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்காதீங்க. உங்களை நீங்க விட்டு கொடுக்காதீங்க நண்பா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன கூட யூடியூபரா பாக்காதீங்க. உங்க நண்பனா பாருங்க. கண்டிப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனா தான் தெரிவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னை பத்தி எனக்கே தெரியாது நண்பா. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, நான் நானா இருக்கதான் நண்பா நான் வந்து ஆசைப்படுறேன். அதே மாதிரி நான் எப்படி இருக்கணும் அதை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் சொல்றேன்னா, இப்ப என்னை சுத்தி இருக்கிற ஒரு சர்க்கிள் இருக்குங்களா, அதை நான் வந்து ஆடம்பரமா காமிக்கணும், நான் பெரிய யூடியூபரா அப்படின்ட்டு நான் காமிக்கணும்ட்டு எனக்கு ஆசை கூட இல்லை நண்பா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் இப்ப எப்படி இருக்கேன், ஒரு இங்க பாருங்க, இது வந்து நேத்து போட்ட துணி ஆக்சுவலா, புரியுதுங்களா? நான் இப்ப அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நண்பா. எப்படின்னா, நான் ஒரு சராசரி மனுஷனா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை நானா இருக்கணும்னு நினைக்கிறேன் நண்பா. ஏன்னா எனக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை ஒரு ஒரு உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ஃபயர் ஆடுற பசங்க எல்லாமே சமூகத்தை பாக்குறாங்க நண்பா. கண்டிப்பா வந்து அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துக்கு மருந்தாதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தவிர்த்து நான் ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வேணும், எனக்கு இவ்வளவு இன்கம் வேணும் அப்படிலாம் சத்தியமா இல்ல. எனக்கு என்னன்னா, அவங்க ஆதங்கம், அவங்க மனசுல இருக்கிறத வந்து வலி வேதனையை வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நண்பா. ஏன்னா நானும் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான். நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் நான் செகண்ட் இயர் படிக்கும் போது வந்தது. அப்பத்துல இருந்து நான் ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விட்டதில்ல, ஃப்ரீ ஃபயர் என்ன விட்டதில்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஒரு நல்லதா ஒரு சொல்லணும்னு எனக்கு ஆசை. பர்சனலா கண்டிப்பா நான் வந்து சொல்ற வார்த்தை வந்து ஒரு கடைசியில வந்து இருப்பான் பாத்தியா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, எனக்கு வந்து ஆதரிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஏங்குற பசங்களுக்கு போய் சேரணும்னு தான் ஆசை.